திரு ரவீந்திரன் துரைசாமி, பாஜகவின் ஆதரவும் வேண்டாம், மோடியின் படமும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரா? எப்படி பாக்குறீங்க? அது திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டா இருக்கிறாங்க. 3 எலெக்ஷன்ல தொடர் வெற்றி பெற்றிருக்காங்க. அசம்பிளி, பார்லிமெண்ட், தென் உள்ளாட்சி. நீங்க சொன்னீங்க பாஜக மைனஸ்ன்னு சொன்னீங்க. பாஜக பெரிய ஃபோர்ஸ் நான் சொல்ல வரல, 3% உள்ள ஒரு ஃபோர்ஸ் தான். அதுக்கு மேல நான் கிளைம் பண்ணல. அண்ணாமலை பொசிஷன் பண்ணலங்கிறத 1000 முறை நான் சொல்லியிருப்பேன். அண்ணாமலையை பற்றி பெரிய பெர்செப்ஷன் ஓடும் போது, ஐயோ திராவிட இயக்கத்தை சாப்பிட்டுட்டு போயிருவாருன்னு பலர் பதறும் போது, இல்ல நாங்க ஆட்சியை பிடிப்போம்னு இன்னொரு தரப்பு சொல்லும் போது, பொசிஷன் பண்ணாம ஒருத்தரை நம்ம சொல்ல முடியாது. லெட் ஹிம் பொசிஷன் ஹிம்செல்ஃப்ங்கிற புள்ளியை தான் நான் சொன்னேன். ஆனா பாஜக மைனஸ்ங்கிற புள்ளியை நான் வேறுபடுறேன். ஏன்னா ஆர்கே நகர்ல வந்து அதிமுக பாஜக இல்லாம தான் கண்டஸ்ட் பண்ணாங்க. இடைத்தேர்தலில் 26% ஓட்டு தான் எடுத்தாங்க. கடைசியா உள்ள உள்ளாட்சி தேர்தலில் சிவி சண்முகம் நாங்க பாஜகவால தோத்தோம், கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எங்களை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாப்ல. இப்போ கூட்டணி இல்ல பாஜகவுக்கும் அதிமுக 2 அணிக்குமே வந்து வெர்ச்சுவலா கூட்டணி இல்ல. பன்னீர் தான் மோடியை பிரதமர் சொல்றாரு, எடப்பாடி அதை சொல்லலைங்கிறதா யதார்த்த உண்மை. தமிழ்நாட்டோட களத்தை நம்ம கூர்ந்து பார்த்தா அது தெளிவா தெரியும். உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் என்ன வந்தது? இதே ஈரோட்ல வந்து பாஜக முன்ன விட ஏறி போய் 3.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. பெரிய சாதனை ஓட்டு நான் சொல்ல வரல. அதிமுக இருந்து எடுத்ததை விட 3.5% வந்திருக்காங்க. அதிமுக என்னாச்சு? பாஜக இல்லாம 24% ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. தம்பி அந்த கார்பரேஷன் உள்ள வார்ட சொன்னாப்ப நான் மதுரை கிழக்குள்ள சாரி கிழக்குள்ள உள்ள வார்டை மட்டும் சொல்றேன். 33 வார்டுல ஒரு வார்டு தான் ஜெயித்திருக்காங்க. இந்த 33 வார்டுக்குள்ள நின்று 24% ஓட்டு தான் அவங்க எடுத்திருக்காங்க. இதே கட்சி வந்து பாஜகவோட கூட்டணியா நின்று 40% ஓட்டு வர போயிருக்காங்க. சோ பாஜக மைனஸ்ங்கிற புள்ளிக்கு வந்து அதிமுக மைனஸ்ங்கிற புள்ளிக்கு ஆதாரம் இல்ல. பட் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. பாஜக போனா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வந்துடும், நாளை கழிச்சு வந்துடும் அப்படிங்கிற புள்ளியில எடப்பாடி பழனிசாமி நகர்றார். ஏன் அந்த நம்பிக்கைக்கு பலன் கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நான் கிடைக்காதுங்கிற புள்ளியில தான் நான் வரேன். ஏன்னா திமுக ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுறாங்களா? செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே வாஜ்பாயோட கூட்டணி வச்சு அது ஜெயலலிதா ஒரு கட்டத்துல அது ஜெயலலிதா. இப்போ ஸ்டாலின் எடுத்து யார் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வருதுங்கிறதுல ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் ஃபைட் இருக்கு. ஒரு சிலர் ஓபிஎஸ் தூக்கி போட்டுட்டு போறதுனால ஓபிஎஸ் ஒண்ணு விழுந்துட மாட்டாரு, அவரும் ஃபைட்டை கொடுப்பாரு, பொருளாதாரம் வாங்கிட்டு போயிருவாரு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பவும் அவர் ஃபைட்டை கொடுக்க வந்துட்டாரு. அப்ப என்ன ஓட்டுங்கிறது காலம் உணர்த்தட்டு தெரியட்டு. அது மட்டும் இல்ல, இபிஎஸ் சரி ஓபிஎஸ் சரி ஜானகி அம்மையார் மாதிரி விட்டுட்டு போக மாட்டாங்க. 2 பேருமே விட்டுட்டு போக மாட்டாங்க. விட்டுட்டு போனது லட்சுமி சிவபாரதி, என்டிஆர் அந்த அம்மையாரும், ஜானகி அம்மையார் தான் விட்டுட்டு போனாங்க. 9.1% வாக்குல ஜானகி அம்மையார் விட்டுட்டு போனதாதான் ஜெயலலிதா ஒற்றை தலைமை. ஆக இந்த 2 பேர்ல ஒருத்தர் ஒற்றை தலைமையா வரணும்னா 2 பேருக்குமே செல்வாக்கு இருக்கும். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாங்க. ஒரு ஓபிஎஸ் வந்து ஃபைட் பண்ண ரெடின்னு சொன்னீங்கல்ல, ஓபிஎஸ் இப்ப என்ன சொல்றாரு? பாஜக வேட்பாளரை அறிவித்தால் நான் வாபஸ் பெறுவேன் சொல்றாரு. அப்ப ரெடியா ஃபைட் பண்ண இருக்கிறது இபிஎஸ் தான். பாஜக ஆதரவுல சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வரதுக்கு ஓபிஎஸ் ஸ்கீம் பண்றாரு. காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவுல ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஜெயித்துட்டு இருக்காரு. நாம அதுக்கு எதிராக பாஜக எங்க பிளஸ் தான். தன்னோட பையன் ரவீந்திரநாத் குமார் அங்க ஜெயித்தாரு. 38 தொகுதி கொங்கு பெல்ட்ல தோக்கும் போது ஒரு ஜாதியோட இதுங்கிறது பிற ஜாதிகள் எதிராக போன சூழ்நிலையில நம்ம வந்து எதிர்ப்பு ஓட்டு இல்லாம மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணி மற்றவங்க எல்லாம் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணா ஐயோ போச்சு ஆத்தா போச்சுன்னு ஒதுங்கும் போது ஜெயித்து காட்டினவர் மோடியை பிளஸ்ஸா நினைச்சு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வர்றதுக்காக அவர் தன்னோட மூவ் இடைத்தேர்தலில் பாஜகவுக்கு தோல் கொடுப்பதன் மூலமா நாளைக்கு சிஎம் கேண்டிடேட்டா நிப்பதற்கான இது 2 பேரும் விட்டுட்டு போறதுக்கு இல்ல. தமிழரசன் 2 பேரும் ஆஸ்பிரேஷன்ல உள்ளவங்க. நீங்க வந்து எல்லா பணிவு கால்ல விழுறது எல்லாமே அடாப்டபிலிட்டி எல்லாமே உச்ச இடத்துக்கு வர்றதுக்கு தான். இப்ப எடப்பாடி ஏன் பன்னீர் அடிக்கிறாரு? உங்களை சொல்லி தோத்து போச்சு. இப்போ ஸ்டாலினுக்கு எதிராக என்ன ஒத்துக்குவாங்க, என்ன சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்கன்னு 26க்கு முன்ன கேட்பாரு. அப்ப இப்பவே அடிச்சு அதை முடிச்சிடணும். பாஜகவை இவரை அடிச்சா பாஜகவை டிபெண்ட் பண்ணதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, பாஜகவையும் தட்டி விட்டுறலாங்கிறதா அவருக்கு நோக்கம். இந்த நோக்கத்துல வந்து பன்னீர்செல்வம் நாமளும் பிளேயரா நிக்கணும், நாமளும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வரணுங்கிற புள்ளில தான் அவர் அந்த இடத்துல போறாரு. அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஒத்துக்கிட்டாருங்க போது வேற சூழ்நிலை இல்லாம இவர் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, அதிகாரத்தில் இருந்தாரு, எல்லாரும் நெருக்கடி கொடுத்தாங்க, ஒத்துக்கிட்டார்களே தவிர அந்த கடந்த எலெக்ஷனுக்காக மட்டும்தான் ஒத்துக்கிட்டாரே தவிர நிரந்தரமா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஒத்துக்கல. சோ அந்த ஃபைட் தான் இருக்குது. அந்த ஃபைட்ல யாருக்கு என்ன வருதுங்கிறதா இது மட்டும் களம் இல்ல.
இப்போ முதலமைச்சர் சைடுல உசிலம்பட்டி சைடுல எலெக்ஷன் வந்ததுன்னா எடப்பாடி உலகுக்குள்ள வந்து இது பண்ண முடியாது. நல்லாவே தெரியும் அண்ணன் வைகோ வந்து பெருந்துறையில வந்து 2வது இடம் வந்தாரு. மயிலாப்பூர் வரலன்னா கலைஞரோட வைகோ பெரிய தலைவர் அன்னைக்கு பேசியிருப்பாங்க. திண்டுக்கல்ல எம்ஜிஆர் ஜெயித்தார். இன்னும் பலர் அதை பலவியே பாடுவாங்க. சென்னையிலேயோ தஞ்சாவூர்ல வந்திருந்தா எம்ஜிஆரோட கலைஞர் பெரிய சக்தியா இருந்திருப்பாரு. சோ இதை ஒண்ணு வச்சு முடிவு பண்ண முடியாது. 2 பேருக்கும் ஸ்டாலினை எதிர்த்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வரணுங்கிற ஆசை இருக்கு. நீங்க ஒரு பெர்செப்ஷன்ல எடப்பாடிக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குன்னு சொன்னா எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையிலும் கட்சி எண்ணிக்கையிலும் நித்யானந்த் சொல்றாருன்னா அதை நான் மறுக்க வரல. அது அவர் உரிமை, அவர் கருத்து. ஆனா சிடி ரவி வந்து இன்ஸ்டிடியூஷன் கூட தான் நாங்க டீல் பண்ணுவோம்னு சொல்லி இருக்கிறாப்ல. சோ அவங்களும் வந்து நம்மள பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய இது ஓபிஎஸ் விட்டுறக்கூடாது. who mastered the art of teaching EPS கிட்ட அலர்ட்டா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. முடிவெடுக்கிற இடத்துல வந்து அலர்ட்டா இருக்கிறாங்க. அப்படி அலர்ட்டா மோடி இருக்க போய் தான் வாஜ்பாய் அத்வானி எல்லாம் சோனியாட்ட தோத்து இருந்த சூழ்நிலையில ஜெயித்து வந்திருக்காருன்னா அவங்களுக்குள்ள அவங்க குய்வைவா அரசியல் பண்றாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு, நடக்கும்னு நான் கருதுறேன். சரி, சிஎம் கேண்டிடேட்டை கடந்து ஈரோடு கிழக்குல பாஜக வேட்பாளரை நிறுத்துமா? பாஜக வியூகம் என்னவா இருக்கும் உங்க கணிப்புல? பாஜக ஒன்னும் பெரிய சக்தி நான் சொல்லலையே தமிழரசன். இல்ல, நீங்க பெரிய சக்தின்னு சொல்லுங்க, சொல்லலன்னு சொல்லல. நிறுத்துவாங்களா நிறுத்த மாட்டாங்களா? அது வந்து அண்ணாமலை ஒரு இருக்கும். அவர் வந்து தமிழிசை பொன்னாரோட கட்சியை நல்லா தான் நடத்துறாரு, நோ டவுட் இன் இட். கேசவ நாயகம் RSS வந்தவர், எதை எதிர்பார்க்காம தியாக உணர்வே கொண்டவர். அவரோட கருத்து கட்சிக்கு எது நல்லதுன்னு கேசவ நாயகம் ஒரு கருத்தை சொல்லுவாரு. மேலும் ஒரு முடிவு எடுப்பாங்க. இது ஒரு ஹெட்ரோஜீனியஸ் என்டிட்டிஸ் எடுக்கக்கூடிய முடிவு. அதனால அதுக்குள்ள உள்ள போய் நான் ஸ்பெகுலேஷனுக்கு வர விரும்பல. எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகணும், பன்னீர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகணும், இண்டிவிஜுவல் லீடர்ஸ் இப்படித்தான் போவாங்க. அதற்கு பாஜகவை பயன்படுத்த நினைக்கிறாரு பன்னீர்செல்வம். எடப்பாடி பாஜகவை தட்டி விட்டாதான் நம்ம கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு வரும்னு நினைக்கிறாரு. இது வந்து 2 இண்டிவிஜுவல் லீடர்ஸோட மூவா நம்ம தரவுகளோட சொல்றோம். சரி, அதே தரவுல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இப்ப முதுகுளத்தூர்லயே உசிலம்பட்டிலேயே வந்தா களம் வேற மாதிரி இருக்கும்னு. இப்ப கொங்கு மண்டலம் EPSக்கு களம் சாதகமா இருக்கும், இல்ல பாஜகவுக்கும் சாதகமா இருக்கும், அவங்க வலுவா இருக்கும்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியே ஃபேக்டர் சொல்ல முடியும்? பாஜக நான் சொன்னா 3-2 தானே நான் இப்போ சொன்னேன். இல்ல, நீங்க சொல்றீங்க சார். அண்ணாமலையை பற்றி பெரிய பெர்செப்ஷன் வரும்போது ஐயோ திராவிடம் போச்சுன்னு அலரும் போதோ, இல்ல நாங்க மேல வந்துரும் சொன்ன போதோ, நான் பொசிஷன் பண்ணாம அண்ணாமலை பற்றி சொல்ல முடியாது. லெட் ஹிம் பொசிஷன் ஃபர்ஸ்ட். அவர் நீங்க வந்து இண்டிவிஜுவல் ஃபோர்ஸா, பிரைமரி ஃபோர்ஸா, சபார்டினேட் ஃபோர்ஸாங்கறத பொசிஷன் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் தெளிவா இருக்கிறேன். பொசிஷன் பண்ணாத ஒருத்தரை நம்ம எப்படி ஹைலைட் பண்ணி கொண்டு போக முடியும்? பட் as a president, பார்ட்டி பிரசிடென்ட் பொன்னார் தமிழிசையோட பெட்டரா தான் பண்றார். ஓகே, திரு பிரசன்னா EPS வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறார். பாஜகவிடமிருந்து விலகி இருப்பது போன்ற ஒரு தோற்றம் கிடைக்கிறது. திமுக கூட்டணிக்கு கூடுதலா ஒரு சவாலா உருவெடுத்திருக்கு. ஏன்னா பொதுவா பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கிறது. தமிழக மக்கள், குறிப்பா சிறுபான்மை மக்களின் ஓட்டுகளை இழக்கிறாங்க அப்படிங்கிறது. அது உங்களுக்கு கூடுதலான சவாலா உருவெடுத்திருக்கா? இல்லை, நான் சவாலே இல்லைங்கிறனே. களம் எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இந்த வளர்ச்சிங்கிற ஒரு விடயத்தை நம்பி தான் நாங்கள் மக்களை சந்திச்சிருக்கோம். இந்த 1.25 ஆண்டுகளில் முதலமைச்சர் செய்திருக்கிற சாதனைகள், 17வது இடத்தில் இருந்த தொழில்துறை வந்து இன்றைக்கு போன ஆண்டு 3வது இடம், இந்த ஆண்டு முதலிடம். தமிழக இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முதல்வர் யார் என்பது இன்னைக்கு தமிழகம் அறிந்து நம்ம எல்லா பத்திரிகைகளும் அவருக்கு புகழாரம் சூட்டி கொண்டிருக்கிறது. வளர்ச்சி விகிதங்கள், நலத்திட்டங்கள், அங்க 10 ஆண்டு காலம் ஒரு பெரிய அதல பாலாதலத்தில் இருந்த இந்த மாநிலத்தை மீட்டெடுக்கிற பணியை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். அந்த குறிப்பா இன்னும் ஈரோடுலேயே, அந்த ஈரோடு மண்டலத்திலேயே ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 2000 கோடிக்கு மேல் நலத்திட்ட உதவிகளை இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பகுதிகள் வந்து நீங்க சொல்ற மாதிரி இது அவர்களுக்கு சாதகம் இவர்களுக்கு சாதகம்ங்கிறதெல்லாம் கடந்து போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செயல்பாடுகளை எல்லாம் செய்தவர். இன்னும் குறிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய வார்டுகள்ல ஏறக்குறைய 60 வார்டுகள்ல 48 வார்டுகளை நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம். அங்கே ஏற்கனவே ஒரு அமைச்சர் இருக்கிறார், திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து மரியாதைக்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்கள் முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க கட்டுப்பட்டு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்க மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இவ்வளவு பட்டியல் போடுறீங்கல்ல, ஆனா 18ஆம் தேதி அறிவிப்பு வருது. அடுத்த 2 நாட்களுக்குள்ள காங்கிரஸ் வேட்பாளரை அறிவிப்பதற்கு முன்பாகவே திரு KN நேரு, திரு முத்துசாமியும் பிரச்சாரத்துக்கு போய் வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு முந்திக் கொண்டு வேலை செய்ய வேண்டிய நெருக்கடி ஏதாவது இருக்கா? ஏங்க, தேர்தல் அறிவிச்சுட்டா போய் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்கறது, நாங்க நலத்திட்டம் பண்ணிருக்கோம், அதை உறுதிப்படுத்திக்கிறதுல போய் ஆர்வம் இருக்கா, அக்கறை இருக்கான்னா தேர்தலை சந்திக்கிறதுல வெற்றி சான்றிதழ் அளவுக்கு ரொம்ப கான்பிடண்டா இருக்கீங்க. ஒரு வேட்பாளர் ஒரு கோரா 2 அமைச்சர்கள் களத்துக்கு ஒரு போருன்னா நான் வீட்டுல தூங்கிக்கிட்டே வெற்றி பெறுவேன்னு சொன்னா அது முட்டாள்தனம் இல்லையா? போருன்னா போராதான் சந்திக்க முடியும். அந்த போரில் வெற்றி பெறக்கூடிய திறமையும் திராணியும் எனக்கு இருக்கிறது. அந்த போரை வீட்டுல இருந்து பண்ண முடியாது, களத்துலதான் போய் பண்ண முடியும். நீங்க இதை இப்படி பாருங்க, தேர்தல் அறிவித்த உடனேயே
காங்கிரஸ் வேட்பாளரா அது திமுக நிக்க போதாங்கிறதெல்லாம் இல்ல. ஆனால் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டோம். மக்களை சந்திக்கக்கூடிய திராணி மக்களுக்கான அந்த உரிமையை கேட்டு பெறுகிற தகுதி திமுகவுக்கு இருக்கு. ஆகவே அமைச்சர்கள் போயிருக்கிறார்கள். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இதை இப்படி பாருங்க, தேர்தல் அறிவிச்ச உடனேயே 2ஆம் நாளே வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்னதாகவே நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டோம். எல்லாம் முடிஞ்சு 10-15 நாள் ஆச்சு. எந்த கட்சி